ஏர்ஃபோர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏர்ஃபோர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட ஆஃபீஸர் ஆகணுன்றது உங்களோட கனவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து அந்த கனவை நனவாக்கி கொடுக்கும். ஸோ அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா AFCAT 2026 ஒன்னோட ஆப்டிடியூட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இது செகண்ட் கொஸ்டின். த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அல்ஜிப்ரா பேஸ்டு கொஸ்டின் தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்க. இங்கே சின்ன சின்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். நான் அந்த ரூல்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் 6 பவர் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லா ஆஃப் இண்டிசஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. a பவர் -m அப்படின்னா அதை 1/a பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 6 பவர் -1 நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம்? 1/6 இன்டூ ரூட் ஆஃப் 216 கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் 216 நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 216 6 × 6 × 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் மீனிங் என்ன? 2 டைம்ஸ் ஒரு வேல்யூ சேம் வேல்யூ இருந்தால் டேக் நோட் பண்ணும்போது 1 டைம் கிடைக்கும். ஸோ 6√6ன்னு கிடைக்கும். 6√6 the whole power 4 divided by 1296. 6 cancel ஆயிடும். ஸோ √6 பவர் 4க்கு மீனிங் என்ன? √6 × √6 × √6 × √6 by 1296. √6 × √6னா என்ன? நம்ம என்ன படிச்சிருப்போம்னா √x × √x ஆன்சர் எக்ஸ்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ √6 × √6 மீன்ஸ் 6. அதே மாதிரி இங்கே ஒரு 6 கிடைக்கும். ஸோ 6 × 6 by 1296. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 6 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216 கிடைக்கும். 6 அகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா 36. ஸோ 1 divided by 36. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி லா ஆஃப் இண்டிசஸ் பேஸ்டான இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் வர ரூல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸில் நல்ல ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டைம் அண்ட் ஒர்க் பேஸ்ட் ஒரு கொஸ்டின். இஃப் 12 ஒர்க்கர்ஸ் கேன் பில்ட் அ வால், அது என்ன வால், எதோட லெங்த் என்ன, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. கேன் பில்ட் அ வால் இன் 15 days ஒர்க்கிங் 6 hours per day, தென் இன் ஹவு மெனி டேஸ் கேன் 10 ஒர்க்கர்ஸ் பில்ட் அ 2 such வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குரூப் என்ன வால் பில்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க 2 வால்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இஃப் தே ஒர்க் ஃபார் 4 hours per day, இப்போ இவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பெர் டேக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஒரு ஃபார்முலாவாக படிச்சிருப்போம். ஸோ M1 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன்டூ day 1 இன்டூ டைம் 1. ஒர்க்கு வந்ததுன்னா பை ஒர்க் 1ன்னு படிச்சிருப்போம். இங்கே என்ன ஒர்க்கு? ஆக்சுவலாக வால் பில்ட் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஈக்குவல் டு M2 D2 டைம் 2 டிவைடட் பை ஒர்க் 2. ஸோ ஒர்க் பற்றி கொடுக்கவே இல்லை. அப்போ நான் W1 எதை எடுத்துக்கிறது, W2 எதை எடுத்துக்கிறதுனா ஒர்க் 1 அப்படிங்கிறது ஒரு வால் கட்டுறாங்க, ஒர்க் 2ங்கிறது 2 வால்ஸ் கட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு மென் எவ்வளோ? 12. எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க? 15 days. பெர் டேக்கு எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறாங்க? 6 பை ஒர்க் 1 மீன்ஸ் ஒரே ஒரு வால் ஈக்குவல் டு M2 மீன்ஸ் 10 ஒர்க்கர்ஸ், டைம் தெரியாது D2 டைம் 2 4 hours per day பில்ட் பண்ணுறது 2 such வால்ஸ். ஸோ 2 ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அழகாக கேன்சல் பண்ணுங்கள். 2 5s are 10, 3 5s are 15, 1 2 is 2, 1 2 is 2 கேன்சல் ஆகிடும். 1 4 is 4, 3 4s are 12, 3 3s are 9, 9 6 are 52. ஸோ D2 வேல்யூ 9 6 are 54. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே நாங்கள் இதை தான் சொல்லிட்டே இருந்தோம். இந்த ஃபார்முலா பேஸ்டாக நல்லா பார்த்துக்கோங்க. M1 D1 T1 by ஒர்க் 1 இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு M2 D2 டைம் 2 டிவைடட் பை ஒர்க் 2. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளும் கெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலாலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் லாஸ் பேஸ்டாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அனு பைஸ் அன் ஆன்டிக் வேஸ் ஃபார் ₹1000 4800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி செல்ஸ் இட் டு ரேகா அட் அ லாஸ் ஆஃப் 20%. ரேகா ரிப்பேர்ஸ் இட் ஃபார் ₹600 அண்ட் தென் இட் செல்ஸ் டு சம்ஒன், தென் இட் டு செல் சம்ஒன் at a profit of 25% on her total cost. What is the final selling price அப்படின்னு கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா அனு அப்படின்னு இருக்காங்க. அவங்க ஒரு பொருள் 4800க்கு வாங்குறாங்க. 20% லாஸில் ரேக்கான்றவங்கள்ட்ட சேல் பண்ணுறாங்க. அதை ரேக்கா வாங்கிட்டு 600க்கு ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் அவங்க ஒரு 25% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனலாக அந்த பொருளை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அதை நம்ம அவங்களோட காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கலாம். ஸோ 4800 இது யாரை பேஸ் பண்ணுதுன்னா அனு அவங்கள பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு லாஸ் எவ்வளோ?
20%. ஆக்சுவலாக அந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணிக்கிறீங்கன்னா டைம் ஆகும். ரொம்ப வேகமாக பார்த்துக்கோங்க. 4800ஓட 10% எவ்வளோ? 480. ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 20% மீன்ஸ் 960. ஸோ 0 4 47 minus 9 மீன்ஸ் ஐ திங்க் 38. 3840. இது என்ன ப்ரைஸ்? இப்போ ஆக்சுவலாக அணுன்றவங்க அந்த பொருளை ரேக்காட்ட சேல் பண்ண ஒரு ரேட். இப்போ ரேக்காவை எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ அணுட்ட இருந்து ப்ராப்ளம் ரேக்காக்கு வந்துருச்சு. ரேக்கா பொறுத்தளவுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 3840. அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ரேக்காவோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 3840. அவங்க எவ்வளோ ரிப்பேருக்கு செலவு பண்ணுறாங்க? 600. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன? 4000. இதுதான் ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலாக அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கொடுக்குறது, செலவு அந்த பேக்கேஜிங்க்கு கொடுக்குறது, ரிப்பேர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறதுன்னு எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் சேர்ந்து ஃபைனலாக வரதுக்கு பேர் என்ன? ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதிலிருந்து தான் அவங்க ப்ராஃபிட்டோ லாஸோ வைப்பாங்க. வாங்கின ரேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க செலவு பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ப்ராஃபிட் லாஸ் வைக்க முடியும். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறாங்க? 25%. ஆக்சுவலாக 25% என்ன பண்ணியிருப்போம்? 25/100 1/4. அப்போ ஈஸியாக என்ன சொல்லி கொடுப்போம்னா 25% கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக 4ல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போது 4440 காஸ்ட் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் என்ன? 4ல் டிவைட் பண்ணணும். ஸோ 1110 0555. காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ என்ன வந்துடும்னா 5550. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் திறமை வளர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோஷன், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்படிலாம் சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கமெண்ட் வீடியோ உங்களுக்கு, கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஆப்டிடியூட் எப்படி சால்வ் பண்ணணுன்ற வீடியோஸ் வேணும்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.